வாழ்க வாழ்க வாழ்கவே. சவுண்ட் வரல பாருங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்கவே. திருப்பி ஆர்ப்பாட்டம் எங்கள் ஆர்ப்பாட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம். மருத்துவர் ஐயா அவர்களை அவதூறாக பேசிய தமிழக முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். மருத்துவர் ஐயாவை தரக்குறைவாக பேசிய தமிழக முதல்வரை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். தமிழக முதல்வரே மன்னிப்பு கேள். மு.க. ஸ்டாலினே மன்னிப்பு கேள். மருத்துவர் ஐயாவிடம் மன்னிப்பு கேள். மூத்த தலைவர் மேடம் அமைதியா விட்டீங்கன்னா நாங்களே வண்டி ஏறோம். இல்லைன்னா போய் மறியல் பண்ணுவேன். நான் அமைதியா விட நான் மறியல் பண்றேன். இன்னும் கோஷமே போடல. அவமதிக்காதே அவமதிக்காதே. தமிழகத்தின் மூத்த தலைவர் எங்கள் மருத்துவர் ஐயாவை அவமதிக்காதே அவமதிக்காதே. மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். மு.க. ஸ்டாலினே மன்னிப்பு கேள். தமிழக முதல்வரே மன்னிப்பு கேள். அவமதிக்காதே அவமதிக்காதே. இந்தியாவின் மூத்த தலைவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவமதிக்காதே. நாகரீக அரசியலை கலைஞரிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தமிழக முதல்வரே கற்றுக்கொள்ளுங்கள். நாகரீக அரசியலை உங்கள் அப்பா கலைஞரிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அவமதிக்காதே அவமதிக்காதே. இந்தியாவின் பெரிய சாதி வன்னியர்களை அவமதிக்காதே. வன்னியர்கள் தலைவர் ராமதாஸ் ஐயாவை அவமதிக்காதே அவமதிக்காதே. மருத்துவர் ஐயாவை அவமதிக்காதே. மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். மு.க. ஸ்டாலினே மன்னிப்பு கேள். ஜனநாயக ஆட்சி நடத்துகிறீரா சர்வாதி ஆட்சி நடத்துகிறீரா? வாழ்க வாழ்க வாழ்கவே. மருத்துவர் ஐயா வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. மருத்துவர் சின்னையா வாழ்கவே. ஆர்ப்பாட்டம் எங்கள் ஆர்ப்பாட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம். மருத்துவர் ஐயாவை அவதூறாக பேசியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஐயா அவர்களை அரைகுறைவாக பேசிய மு.க. ஸ்டாலினை கண்டிக்கின்றோம். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். அவமதிக்காதே அவமதிக்காதே. மருத்துவர் ஐயாவை அவமதிக்காதே. தமிழக முதல்வரே மு.க. ஸ்டாலினே நடப்பது சர்வாதிகார ஜனநாயக ஆட்சியா? அவமதிக்காதே அவமதிக்காதே.
மருத்துவர் ஐயாவை அவமதிக்காது, 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 மருத்துவர் ஐயாவை அவமதிக்காது. தமிழக அரசு, தமிழக அரசு கரங்கட்டு நடக்காது. தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே கரங்கட்டு நடக்காது. தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே முக ஸ்டாலினே, முக ஸ்டாலினே கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம், 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 வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக முதல்வரை கண்டிக்கிறோம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். மருத்துவர் ஐயாவிடம் மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். மருத்துவர் ஐயாவிடம் மன்னிப்பு கேள். தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே அவமதிக்காது, அவமதிக்காது. மருத்துவர் ஐயாவை அவமதிக்காது. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். மருத்துவர் ஐயாவிடம் மன்னிப்பு கேள். கொச்சைப்படுத்தாதே, கொச்சைப்படுத்தாதே. தமிழகத்தின் மூத்த தலைவரை மோடியால் புகழப்பட்ட மருத்துவர் ஐயாவை அவமரியாதைப்படுத்தாதே, அவமரியாதைப்படுத்தாதே. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். முக ஸ்டாலினை மன்னிப்பு கேள். மருத்துவர் ஐயாவிடம் மன்னிப்பு கேள். என்ன பண்ணுது சார்? அப்படி சொல்லி நாங்க அனுப்புறீங்களா? எங்களுக்கு உத்தரவு போறது நீங்க யாருமா? எங்களுக்கு உத்தரவு போறது நீங்க யாரு? எங்களுக்கு உத்தரவு நீங்க போடாதீங்க. நான் அரசு பண்ணுவோம், அரசு பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு உத்தரவு போடாதீங்க. எஸ்ஐ உத்தரவு போட எதிர்ப்பு எஸ்ஐ அவமரியாதைப்படுத்துறாங்க. நான் அதை படுத்துக்கிறேங்க. என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. தமிழகத்தை கொள்ளையடிக்கும் மன்னிப்புகள், 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 மன்னிப்புகள். கொள்ளை கும்பல் தலைவனே மன்னிப்புகள். தண்ணி கொடு, தண்ணி கொடு, தண்ணி கொடு, தண்ணி கொடு. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். முதல்வரை கண்டிக்கிறோம். தண்ணி கொடுடா, தண்ணி கொடுப்பா. தண்ணி திமிரா, திமிரா, அதிகாரம் திமிரா, 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 அதிகாரம் திமிரா. இந்த பிரஸ் பிரஸ் மக்கள் முடிவு கட்டுவார்கள். முடித்த மக்கள் ஸ்டாலினுக்கு முடிவு கட்டுவார்கள். அந்நியர் மக்களின் ஓட்டு இல்லை என்று சொல்லி பாருங்கள். ஓட்டு இல்லை என்று சொல்லி பாருங்கள். முதல்வரை அந்நியர் ஓட்டு தேவை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னொரு அவரோட கேஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கமிஷன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, கொள்ளையாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, கொள்ளைக்கூடத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்க ஒரு கேள்வி கேட்க முடியல. சர்வாதிகாரமா இங்கு தமிழ்நாட்டின் முதல்வர் நடந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு? இந்த நாட்டில் நடக்கிற அவலங்களை
தட்டி கேட்பது தவறா? நான் கேக்குறேங்க. கடந்த இந்த மாசம் மட்டும் நவம்பர் மாசம் மட்டும் எங்க ஐயா 23 அறிக்கை விட்டுருக்கிறார். இந்த அறிக்கையில எங்கேயாச்சும் சுயநலம் இருக்குதான்னு பாருங்க. எங்கேயுமே பாருங்க. கூட்டுறவுத்துறையில நடக்கிற சரியில்லாத செயல்பாடுகள், பெரியார் பல்கலைக்கழகம் பருப்பு ஒழுங்கா கிடைக்கல, இந்திய திணிக்கிறாங்க, ஓய்வூதியர்களுக்கான சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியர் நியமனம், இப்படி தொடர்ந்து என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய அங்கீகாரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். இதை கண்டிக்கிறது, இதை அவருக்கு வேற வேலை இல்லைன்னா என்ன ஒரு ஆணவ பேச்சு, என்ன ஒரு அகங்கார பேச்சு. நாட்டில் நடக்கிறது சர்வாதிகார ஆட்சி இல்லைங்க, ஜனநாயக ஆட்சி. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சார் முதலமைச்சருக்கு வன்னியரே பிடிக்கல, அதனாலதான் வன்னியருடைய தலைவர் மருத்துவர் ஐயாவை அவமானப்படுத்துறாரு. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் நீங்களாம் முதலமைச்சருக்கு போறீங்க, வன்னியரோட தேவை இல்லையா? 10% இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த அதானி உங்களை பார்த்தார் என்பது உண்மை. இது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் விளக்கம் கேட்கிறார். அவருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னது யார் சொன்னது? மக்கள் கொடுத்த அதிகாரம். அதை ஒரு அவமரியாதைப்படுத்தினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிற, சர்வாதிக போக்கு நடந்து கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா இந்தியாவுடைய மூத்த தலைவர் என்று பாரத பிரதமராலே போற்றப்படக்கூடிய தலைவர், அவரை உரிமையில பேசுறதுங்கிறது எவ்வளவு கண்டிக்கத்தக்கது. ஆகவே வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்கள் மருத்துவர் ஐயா இடத்துல நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இது நான் எதை சொல்றேன்னா, வன்னியர்கள் ஒட்டுமொத்தமா 2.5 கோடி வன்னிய மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா. அவர் புறக்கணிக்கிற நீங்க வன்னியருடைய ஓட்டு உங்களுக்கு வேணாமா? வன்னியர்கள் யாரும் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. முதலமைச்சர் அறிக்கை விட்டோம், சந்தோஷமா நான் ஏத்துக்கிறோம். அந்த தைரியம் இருக்கா? ஆனா வன்னியரோட ஓட்டு வேணும், வன்னியர் சாதி பிடிக்காதுன்னா எந்த விதத்துலயும் நியாயம்? நான் கேக்குறேங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமையே இல்ல. சட்டமன்றத்தை 100 நாள் கூட்டணும்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வரும் பொழுது. ஆனா எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு 20 நாள் கூட கூட்டல. இதுவரையில இந்த 16வது கூட்டத்தோட 100 நாள் கடந்து போகல. 100 நாளே மொத்தமா 4 ஆண்டுகள் முடிய போகுது, 3 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு, 100 நாள் கடந்து போகல. ஆனா வருஷத்துக்கு 100 நாள் கூட்டுறேன்னு சொன்னாரு. இது அப்படி என்ன அர்த்தம்? ஜனநாயகமா சர்வாதிகாரமா? இதை அதே மாதிரி எதிர்கட்சியோட குரலை சட்டமன்றத்தை எங்களால் பேச விட்டதில்லை, நசுக்கப்படுகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை படித்து கேட்கிற எங்கள் மருத்துவர் ஐயாவையும் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சமுதாயத்தையும் அவமரியாதைப்படுத்துகிற எங்களுங்க நீங்க திறக்கிற நினைவிடம் தேவையில்லை. எங்களுக்கு உரிமை போர் 10% இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். இதுதான் எங்க ஐயா கேட்டிருக்காரு. இதனாலதான் அவருக்கு அந்த ஆத்திரம், கோபம். எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னா ஆத்திரம், கோபம். என்ன பண்ண முடியும்? கழுத்தை அறுத்த முடியும். அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மன்னிப்பு கேட்க வேண்டும். இதான் போராட்டத்தின் நோக்கம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், தமிழக மன்னனே மன்னிப்பு கேள். மன்னிப்புகள், 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 வன்னியர்களின் எதிரி முக ஸ்டாலின மன்னிப்புகள். போறதுக்கு வழி இருக்காது, வேற ஒன்றில் கூட போய்க்கும். வழி விடுங்க அவர் வரத்துக்கு. அவர் வர்றாருல போக உள்ள போனதான் அவர் வருவாரு. பொண்டாட்டி
பாப்பா இதெல்லாம் ஏற்பா ஏறு 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 வண்டியா சும்மா ஏறு 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 உட்காந்து போக முடியாது படியில நின்று பண்ணிருந்தா அப்படி ஏற்றுங்க போ 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 உள்ள போ உள்ள போ வண்டி எம்எல்ஏ கடைசியா போப்பா போப்பா போ உள்ள போ உள்ள உள்ள போ போ போதும் நான் வந்துருங்க என்ன வேணாம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக முதல்வர் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் எங்க ஔவையாரை அவமானப்படுத்திய தமிழக முதல்வரே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தமிழக முதல்வரே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மருத்துவர் ஐயா அவமானப்படுத்திய தமிழக முதல்வரே மன்னிப்பு கேள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை கண்டிக்கிறோம் 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 மு.க. ஸ்டாலினை கண்டிக்கிறோம் எப்படி அரைங்க தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் கொள்ளைக்கும்பல் தலைவனே மன்னிப்புகள். சாப்பிட்டு போயிடலாம்பா. கொடி கொடு கொடி 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 கொடு ஆமா வாங்க எங்க எங்க சார்
அவ்வளோ நம்ம கூட்டத்தை ஆ